நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள். வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள். அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு, முதல்வருடைய பண்பு. அதில் மாற்றமில்லை. நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை, இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. PM கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனகணமன என்னதான் பாடு தற்போது இந்த ஆண்டிற்கான வணக்கம். எல்லாரும் லைவ பாத்தீங்களா? சட்டப்பேரவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் துவங்கியது ஆளுநர் உரையோட. நீங்க பார்த்திருப்பீங்க நிச்சயமா. சட்டப்பேரவைக்குள்ள ஆளுநர் வந்தார், மிக மரியாதையாக அழைத்து வரப்பட்டார். அப்புறம் எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சாரு. தமிழ்ல வழக்கம் போல் பேசினார். மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, சபாநாயகர் அவர்களே, முதல்வர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு எடுத்த உடனே ஒரு கண்டனத்தை பதிவு செய்தார். என்னன்னா, அவர் நிறைய தடவை தொடர்ந்து சொல்லியிருக்காராங்க, டு ஷோ டியூ ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஆந்தம். அதை பண்ணாம விட்டுட்டாங்களாம். யாராவது அப்படி பண்ணிருப்பாங்களா? தேசிய கீதத்தை அவமரியாதை செய்வது என்பது நமக்கு பழக்கமே கிடையாது, நம்ம ரத்தத்திலே அது கிடையாது. இவர்கள் தான் தேச தந்தையை சுட்டு விடுவார்கள், தேச தந்தையின் பொம்மையையும் சுடுவார்கள், அதிலிருந்து வழிகின்ற ரத்தத்தை பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்வார்கள். தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுப்பது என்பதெல்லாம் நமக்கு இயல்பான விஷயம். ஆனா சுதந்திர போராட்டத்துக்கும் மரியாதை கொடுக்கல. சுதந்திர போரில் ஈடுபட்ட நம்முடைய தேசத்தின் தந்தையாக இருந்த மகாத்மா காந்திக்கும் எந்த விதமான மரியாதையும் கொடுக்காத இவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் சொல்லும் போது அப்படிதான் இருந்தது ஆளுநர் அவர்கள். அப்புறம் அவர் உரையை வாசிப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. Lending my voice to them would constitute constitutional terroristry அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்தாரு. படிக்காம உட்கார்ந்துட்டார், புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கறதான் இப்ப பேசு பொருள். வழக்கம் போல தலைப்பு செய்தி ஆகிறார். நாம ஒரு தலைப்பு செய்தியை உருவாக்கி இருக்கணுமே தவிர திரும்ப திரும்ப அவரை செய்ய விட்டு நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோங்கிறதா நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற குறைபாடு என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். ஆளுநர் உரையை நாம் புறக்கணித்திருக்க வேண்டுமோ அப்படிங்கிறது பொதுமக்கள் விளக்கம் தெரியாமல், அவர்கள் புரிதல் இல்லாமல் கேட்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் சட்டத்தில் இதற்கு என்ன இடம் இருக்கிறது என்பதையும் நம்ம சட்ட வல்லுநர்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா எப்போதும் கடந்த முறை ஆளுநர் உரையில பல பத்திகளை விட்டுட்டு தான் அவர் வாசிச்சாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த முறை ஆளுநர் உரையவே வாசிக்க மாட்டேன். காரணம், அதுல புள்ளி விவரத்தின்படியும் மாரல் கிரவுண்ட்ஸ், அவரோட மனசாட்சியின்படியும் அதுல ஒத்துக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாருன்னா, எது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள்? அந்த குறளின்படி நம்முடைய தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து அப்படின்னு நம்முடைய வள்ளுவ பேராசன் சொல்லியிருக்கார். பிணியின்மை, நோய்களற்ற தன்மை, நோய்கள் வந்தாலும் அதற்கு உடனடியாக மருத்துவ வசதிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. அது மாதிரி செல்வம், எல்லோருக்கும் உழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா வடநாட்டிலிருந்து அத்தனை தொழிலாளர்கள் கிளம்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள், குடும்பமாக என்னும் போது இங்கே உழைப்பவர்களுக்கு ஏற்ற செல்வம் இருக்கிறது என்பதுதானே உண்மை. அதே மாதிரி விளைவு, எப்படிப்பட்ட பயிர் விளைச்சல்
தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. வேளாண்மையாளர்களுக்கு எப்படிப்பட்ட பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்பம், அத பொதுவான ஒரு மன மகிழ்ச்சி வருகின்ற அந்த தொழிலாளர்கள், வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது இது எதுவுமே இல்லாத மாநிலங்களாக வட இந்திய மாநிலங்கள் இருக்கின்றன என்பதை நம்முடைய ஆளுநருக்கு எடுத்து சொல்லணும். அது மாதிரி ஏமம் என்பது பாதுகாப்பு. இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு பாதுகாப்பு மிக்க மாநிலமாக இருக்கிறது என்பதும் நமக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லுகின்ற வலதுசாரி பிஜேபி, சங் பரிவார், RSS காரர்களே, உங்களுக்கு நாங்க ஒண்ணு சொல்ல விரும்புறோம். இது எல்லாத்தையும் நீங்க தமிழ்நாட்டுல அனுபவிச்சுட்டு தான் நீங்க எதிர்குரல் எழுப்புறீங்க, இங்க எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு. நீங்க இங்கே விளைகின்ற விளைச்சலை தான் உண்ணுகிறீர்கள், இங்கே விளைகின்ற அந்த நெசவாளர்களின் உழைப்பைத்தான் ஆடையாக அணுகிறீர்கள், இங்கே உருவாக்கி இருக்கின்ற கட்டமைப்புகள், மாநிலம் முழுக்க இருக்கின்ற சாலைகள், பாலங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பயணித்துக் கொண்டேதான் திரும்ப திரும்ப குறை சொல்றீங்க. அது மாதிரி இங்க இருக்கிற பாதுகாப்பான சூழலிலும் தான் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட எதிர்குரலை எழுப்பினாலும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் செல்வம், தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் செல்வம் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால நீங்கள் உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்கிறீர்கள் அப்படிங்கறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதைத்தான் நம்முடைய ஆளுநரும் செஞ்சிருக்காரு. அப்புறம் நம்முடைய ஐயா அப்பாவு அவர்கள் முழுக்க அந்த உரையை வாசித்தார்கள். அதுல எந்த விதமான தவறுமே இல்லை, நடந்ததை அப்படியே சொன்னார்கள் என்பதுதான் விஷயம். ஆனா அது எல்லாமே தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது, தமிழகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள நம்முடைய ஆளுநருக்கு முடியவில்லை. அதாவது அவர் என்ன தெரியுமா ஆரம்பிச்சார், நம்முடைய அப்பா ஐயா அவர்கள், தமிழ்நாடு என்பது இந்தியாவின் மொத்த பரப்பளவில் 4% தான் இருக்கிறது, மக்கள் தொகை என்பது 6% தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கான பொருளாதார பங்களிப்பு 9% இருக்கிறது. மற்ற எந்த மாநிலத்தையும் விட முதல் நிலையில் தமிழகம் இருக்கிறது அப்படிங்கறத அவர் சொன்னார். அது மாதிரி 22-23 பொருளாதார உயர்வு என்பது இந்தியாவின் பிற மாநிலங்களில் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் 8.19% இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே. அதுல மாரலி அண்ட் ஃபேக்சுவலி என்ன டிஸ்அக்ரி பண்றதுக்கு எது இருக்கு? நம்முடைய ஆளுநர் அவர்களே பல இடங்களுக்கு டூர் போறாருல, அப்பெல்லாம் பார்க்கலாமே எப்படி மக்கள் இங்கே செழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று, வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. அது மாதிரி இந்தியாவில் பிற மாநிலங்களில் பணவீக்கம் என்பது 6.5% இருந்தாலும் தமிழ்நாட்டில் 5.9% தான் இருக்கிறது என்று நிதி ஆயோக் சொல்லியிருக்கு, நாம சொல்லல, நிதி ஆயோக் சொல்லியிருக்கு. அதே மாதிரி மின்னணு பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் நிலை வகிக்கிறது என்று அந்த தொழிலாளர்கள் பட்டியல் அல்லது ஏற்றுமதி பட்டியலில் நம்முடைய தமிழ்நாட்டின் பெயர் முன்னணியில் இருக்கிறது. அதே மாதிரி நிதி ஆயோக் சொல்லியிருக்கிற இன்னொன்னு, மற்ற மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களை விட ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது என்று சொன்னபோது இதுல எல்லாம் என்ன ஃபேக்சுவலாவோ அல்லது தர்க்க ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ மறுப்பதற்கு இருக்கிறது என்பதை நம்முடைய ஆளுநர் அவர்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி மிக்ஜாம் புயல், அப்புறம் தென் தமிழகத்தில் வந்த அந்த மழை வெள்ளம் எல்லாவற்றையும் பற்றி சொல்லிவிட்டு இது எதற்குமே ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட இதுவரைக்கும் நிதி தரவில்லை, முடிந்தால் ஆளுநர் அதை பெற்று தர வேண்டும் என்பதாக ஒரு வேண்டுகோளை நம்முடைய அப்பா ஐயா அவர்கள் வைத்தார்கள். அப்புறம் சொன்னது எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற வளர்ச்சி திட்டங்கள், அதே போன்று சொன்ன கொள்கைகளை எல்லாம் எப்படி தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது அதையும் சொன்னாரு. அப்புறம் எத்தனை நிதி நெருக்கடி வந்தாலும் நம்முடைய 1,15,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் சென்று சேருகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார்கள். அதே போன்று பெண்கள், இளம் பெண்கள் கல்வி கற்க புதுமை பெண் திட்டம் இருக்கிறது, கல்வி உதவி தொகை இருக்கிறது. 2,73,000 மாணவிகள் தொடர்ந்து அந்த தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மாதம் 1000 ரூபாய். இதன் மூலமாக அரசு பள்ளிகளில் சேருகின்ற மாணவிகளின் எண்ணிக்கையும் 34% அதிகரித்திருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தையும் சொன்னார். அப்படின்னா இந்த ஃபேக்சுவல் மாரல் என்கின்ற வகையில் இதுல எது தவறாக இருக்க முடியும், எது இவர்களுக்கு ஆளுநருக்கு ஒவ்வாததாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவர்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இப்படியான புள்ளி விவரங்களை கொடுக்க முடியவில்லையே, எல்லாவற்றிலும் கடைநிலையில் தானே அந்த மாநிலங்கள் இருக்கின்றன. அது வேணா அவருக்கு மனசு உறுத்தலா இருந்திருக்கலாம்.
இப்படி இங்கே இருக்கின்ற தமிழர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறதே என்கின்ற அந்த மனத்தாங்கல் வேண்டுமானால் ஆளுநருக்கு இருந்திருக்கலாம். எனவே அப்புறம் காலை உணவு திட்டம், அதை தவிர அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று மானியத்துடன் கூடிய உதவியை ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிறது. யோசிச்சு பார்த்திருப்பார் அவர் நிச்சயம் ஆளுநர். என்ன தெரியுமா, அந்த பிரைம் மினிஸ்டர், நம்முடைய ஒன்றிய தலைவர் ஒரு திட்டம் அறிவிச்சார் தெரியுமா, குலத்தொழில் திட்டம் அப்படின்ட்டு. அதாவது தந்தை செய்கின்ற அந்த தொழிலைத்தான் மகனும் செய்ய வேண்டும், அதுவும் ஆதி திராவிடர்களுக்கான அந்த முறைமையில் அவர் சொன்ன போது இந்தியாவே கொதித்தெழுந்தது. அப்படியாக தந்தையின் குலத்தொழிலைத்தான் மகன் செய்ய வேண்டும் என்பதாக இல்லாமல் ஆதி திராவிட இளைஞர்கள் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய உதவித்தொகையை தமிழ்நாடு கொடுக்கிறது என்பது அவருக்கு மனசு உறுத்தலாக இருக்கிறது. ஐயோ, இது மாதிரி நம்ம மற்ற மாநிலங்கள்ல பண்ணலையே, தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறதே இந்த புரட்சிகரமான திட்டத்திலும் என்பதாக அவர் மனசு உறுத்தலோடு இருந்திருக்கலாம். அப்புறம் நிறைய சிறுபான்மையினர், இலங்கை தமிழர் இவர்களுக்கான நலத்திட்டங்களை எப்படி தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறது அதையும் சொன்னாரு. அப்புறம் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குறுதியை, ஒரு உறுதிமொழியை சொன்னார். என்னன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அனுமதிப்பதில்லை என்று சொன்னார். அதன் மூலமாக சிறுபான்மையினருக்கு தமிழ்நாடு மிக பெரும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது எப்போதும் என்கின்ற அந்த உரத்த குரலை, உரிமை குரலை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம். அது வேண்டுமானால் இவர்களுக்கு எதிரானதாக இருக்கலாம், ஆளுநருக்கு, பிஜேபியினருக்கு. ஏன்னா அவர்கள் சிறுபான்மையினரை அழித்தொழிப்பதை மட்டும்தான் தங்களுடைய தினசரி வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது அது அவர்களுக்கு மனசு உறுத்தலை கொடுத்திருக்கலாம். இப்படியாக நிறைய. அப்புறம் நம்முடைய அப்பாவையா அவர்கள் அந்த உரையை நிறைவு செய்யும் போது இப்படி சொன்னார், சாவர்கர், கோட்ஸே வழிவந்த நீங்களே இவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக இருக்கும்போது, இவ்வளவு தூரம் பிடிவாதமாக இருக்கும்போது, பண்பட்ட மண்ணிலிருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு எப்படி கருத்தியல் இருக்கும் உரிமையாக, உறுதியாக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் நம்முடைய ஆளுநர் அவர்கள் மரபை மீறி, மாண்பு இல்லாமல், சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற வகையில் அந்த தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே கடகடன் கிளம்பி போயிட்டாருங்க. இவர் தான் சொல்றாரு தேசிய கீதத்துக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று. இவர்கள் எந்த வகையிலும் தேசிய கீதத்தை மதிக்க மாட்டார்கள், அரசியல் சாசன சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், சட்டமன்றங்களை மதிக்க மாட்டார்கள், எதையுமே மதிக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு அவர்கள் திரும்ப திரும்ப பாடம் எடுப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மீண்டும் தன்னுடைய மாண்பில்லாத நிலையை நம்முடைய ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தான் எப்படி அறத்தின்பால் இல்லாமல் அறம் வழுவி செயல்படுவேன் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். எனவே இவர்கள் இல்லாத ஒரு நாடு, பிஜேபியின் ஆளுநர்கள் இல்லாத ஒரு நாடு, இல்லாத ஒரு ஒன்றிய அரசு விரைவில் உருவாக வேண்டும். உருவாக்குவோம். அதற்கு நம்முடைய இந்தியா கூட்டணி, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிநடத்துகின்ற இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம். நன்றி, வணக்கம்.